குழந்தையில இருக்க பேர் அவங்க வச்ச பேர் அப்பாவு. பின்னாடிதான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள்ன்ற பேரு. எப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரே சந்தோஷம் வருது. ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாத ஒரு பாட்டு பாடணுன்னு இனி நான் தினமும் ஒரு பாடலை எழுதிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்றார். ஆனா இல்லறத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, உப்பு புளி காரம் நீக்கிதான் சாப்பிடுவார் சாமி. அப்படியே ஞான தண்டாயுதபாணி குனிஞ்சு அவர் காதுல ஒரு மொழி உபதேசம் பண்ணார். அவ்வளவுதாங்க. அப்படியே கண்டினியூவா 35 நாள் தவத்துல இருக்காரு. முருகனே அவர் கோயில காட்டத்து கொண்டு வந்தார். நான் எப்பேற்பட்ட ஞானிங்க. இந்த மண்ணை இனி மிதிக்க மாட்டேன். கடைசியும் அந்த பக்கம் போல மனித நரனுக்கா இவ்வளவு ஆடம்பரம், இதை நான் ஏற்கவில்லை, குமார பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த குமாரஸ்தவமும் சண்முக கவசமும் பெரிய மந்திரங்க சாமி கொடுத்ததுல. சாமி உட்கார்ந்ததுல இருந்து 10 அடி தாண்டி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு அமைதி. சாமி எல்லாரையும் ஒரு முறை பாக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அது குட் பை சொல்ற ஒரு பார்வையா இருக்குமோன்னு நினைக்கிறேன். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். பொறு பொங்க வரும் புவியும் பரவும் குரு பொங்கவ எங்குண பஞ்சரணே. குரு பொங்கவ எங்குண பஞ்சரணே. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. உங்க புக்கு எங்க இருக்கு பாருங்க, மேல அது பாருங்க. நம்ம புக்கு மணி டாக்ஸுக்காக வந்திருக்கிற இடம் எங்கன்னா, நம்ம பாம்பன் சுவாமிகள் ஐயாவுடைய அந்த ஜீவ சமாதி இடத்துக்கு வந்திருக்கோம். நாளைக்கு கும்பாபிஷேகம் 12ஆம் தேதி நடைபெற போகுது. அது தொடர்பா எங்களுக்கே ஒரே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை எங்களால வெளிப்படுத்தவே முடியல. மணி டாக்ஸ்க்காக அனைவரையுமே வரவேற்கிறோம். இந்த கோயில இது இருக்கிற இடம் திருவான்மியூர்ல கலக்ஷேத்திர பக்கத்துல இருக்கு. அருமையான ஒரு திருத்தலம் இது. இறைவனுடைய அருளால நம்ம திரு சுந்தரர் அவர்களை பற்றி பார்ப்போம். அவர் ஐயாவுடைய இந்த கோயில் பற்றியும் அதோடைய நிர்வாகம் இதெல்லாமே ஃபுல்லாவே அவர் இதோட இன்வால்வ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கும் அவங்களுடைய கைங்கரியம் அதிக அளவுல இருக்கு. அது தொடர்பா நம்ம பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. அதாவது இப்ப நான் எப்படி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, என் சந்தோஷத்தோட உச்ச கட்டத்தில் இருக்கேன். ஆகையால சாமியை பத்தி ரொம்ப சந்தோஷமா இப்ப நான் சொல்றேன் உங்களாண்ட. ஒரு 36 வருஷ கனவு எங்களுக்கு ஏங்கிக்கிட்டே இருந்தோம். இது நடக்குமா 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 நடக்குமான்னு பல்வேறு இடையூறுகளுக்கு அப்புறமா அருமையா இப்போ வெள்ளிக்கிழமை 12/7/2024 அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாய்ப்பு உங்களை சந்திச்சு ஜனங்களுக்கு இந்த விஷயம் போகணுன்றது சாமியோட விருப்பம். ஆகையால சாமிகளை பத்தி சொல்லணும்னு கேட்டாங்க. அந்த பாக்கியத்துக்கு எனக்கு கொடுத்த இவங்க 2 பேருக்கும், அம்மா அவர்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். சுவாமிகள் 1850-52 இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு வெள்ளிக்கிழமையில பிறந்தார். சாமிகளோட அப்பா பேரு சாத்தப்ப பிள்ளை. சாமியோட அம்மா பேரு செங்கமல தாயார். அந்த அம்மா பேரு. சாமியோட குழந்தையில இருக்க பேர் அவங்க வச்ச பேர் அப்பாவு. பின்னாடிதான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள்ன்ற பேரு. முதல்ல அவருக்கு அப்பாவுன்ற பேரு. சுவாமிகள் அதி இளமையிலேயே அவங்களாம் பல ஜென்மால அப்படியே தபத்தை பண்ணி 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 அதுக்கு ஒரு ஜென்மம் வரும். இப்ப ஞான சம்பந்தர் 3 வயசுல பாடினாருன்னா அவர் பல ஜென்மத்துல தன்னை பக்குவப்படுத்திட்டு வந்துதான் அதை பாடினார். அப்படி தொட்டவுன்னா உடனே பாடிட்டார். அது மாதிரி சாமிகளை இயல்பா சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த சிவன் கோயில் இதை பார்க்கணும், முருகனை பார்க்கணும், இந்த ஆர்வம். அதுவும் அவர் பார்க்கப்படல.
அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் ராமேஸ்வரம் கோயில். தினமே போயிட்டு வருவாராம் சாமி அங்கே. அப்படி இருக்கும்போது சாமிகளுக்கு 13 வயசுல அவர் சாமிக்கு ஒரு பழக்கம், தினம் பாலன் தேவராய சாமிகள் எழுதின கந்தசஷ்டி கவசத்தை தினம் படிப்பாராம். அது எத்தனை முறைன்னே கணக்கெல்லாம் இல்லை அவரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய தென்னந்தோப்பு, அவங்க அப்பாவுக்கு 2 தென்னந்தோப்பு, பெரிய தென்னந்தோப்பு. அப்போ சாமிகள் தென்னந்தோப்பு வாயிலுக்கு போறாரு. அவங்க அப்பா தூரத்துல நிக்கிறாரு. அது காலையில வைகரேன்னுவாங்க. அந்த சூரியன் முதல்ல அப்படியே செங்கதிராதான் தெரியும். அப்போதான் சூரியன் வரும். அப்போ பார்த்துட்டு, என் பெருமானுக்கு இப்படிதான் இருக்குமோ அந்த பிறப்பு, அந்த சிகப்பு முருகப்பெருமானு ஆசைப்பட்டு, முருகா நானும் இந்த கந்தசஷ்டி கவசம் இவர் எழுதினாரு பாலராயன் சாமிகள், அது மாதிரி எனக்கும் மேல புகழ் பாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு 2 கையை கூப்புறாரு. உடனே அவருக்கு கங்கையை சடையை பறித்து எனும் மங்கள மொழி அவருக்கு தோன்றது. ஒரு தாமதம் பண்ணல, கீழே இருக்கிற ஒரு ஓலை எடுக்கிறாரு, அதுல எழுதுறாரு. உடனே அந்த ஒரு வார்த்தை தான் அவருக்கு வந்தது, மங்கள வார்த்தை. கங்கையை சடையிற் பறித்து மறிமொழுவும் கரத்தில் தரித்து ருத்ரங்காற்றுழை அதலசைத்து அணிமண்டிலாடும் கங்காளர்க்க பின்னமாய சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி தற்பரி பவானி தந்த தந்தி முகடோனும் மற்ற 5 பெயர் நீர்மையின் தன்னகத்துள்ள தெய்வமே, மங்கையர்தம் இன்பெனும் துன்பினை விடும்பும் மடமார்க்கத்தை விட்ட அதீதர்தம் வாழ்விற்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் உன் மலரடி தியானிக்கவும் அங்கையின் நெல்லி அங்கனி என உன் திருவருளை அடையும் கருணை நல்காயின்னு அந்த பாட்டை எழுதி முடிக்கிறார். எப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரே சந்தோஷம் அவருக்கு, ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாத ஒரு பாட்டு பாடணுன்னு, இனி நான் தினமும் ஒரு பாடல் எழுதிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். அன்னையிலேருந்து சாமியோட ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பமாயிட்டு 100 பாட்டு எழுதி முடிக்கிறார். முடிச்சுட்டு அவங்க அப்பா இந்த தேங்காய் வியாபாரம், பெரிய நிறைய குத்தகை காட்டு மரங்கள் அது இதெல்லாம் இருக்கிறதால அவங்களோட அந்த கேஷ் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு பெட்டி மரத்துல, பழைய காலத்துல பார்த்துருப்பீங்க, அது மேலே இதை வச்சிருக்காரு. அப்போ அவருக்கு ரொம்ப வேண்டியவர் ராமேஸ்வரம் கோயில்ல உத்தியோகமா இருக்காரு. அவர் பேர் சேது மாதவ ஐயர். அவர் என்ன பண்றாரு, இதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு, யார் இப்படி முருகனை அப்படியே வரிஞ்சி அப்படியே இப்படிலாம் கொஞ்சிருக்காங்க, யார் அப்படின்னு. இது என் பையன் அப்பாவு தான் எழுதினா அப்படின்னு. உடனே அப்பாவை கூப்பிட்டு, நீ இன்னும் 2 நாள்ல விஜயதசமி வருது பாருங்க, சாமிக்கு எல்லாம் செட்டப் பண்ண மாதிரி, நீ விஜயதசமிக்கு முதல் நாள்ல எங்க ஆத்துல படுத்துக்கணும் சொல்றாரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிராமணால ஒருத்தர் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, திண்ணையெல்லாம் வைப்பா இல்ல, அவங்களுக்கு அந்த மடி. ஆனா சுவாமிகளா ஒரு வீட்டுல படுத்த வச்சுட்டு காலையில 4:30 மணிக்கெல்லாம் ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தத்துல அவருக்கு பண்ணி 6 எழுத்து உபதேசம் பண்றாரு சாமிகளுக்கு. சொல்லிட்டு சொல்றாரு, இனிதான் உனக்கு உயர்ந்த மந்திரம், வேற சில்லற மந்திரம் எதுவுமே தேவையில்லை உனக்கு, இதுதான் உனக்கு. சாமி அன்னையிலேருந்து அந்த 6 எழுத்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது சுவாமிகளுக்கு கல்யாணம் பண்றான்றாங்க. சுவாமிகளுக்கு அது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா சாமிகள் தமிழ் பயின்றது முனியாண்டியா பிள்ளைன்றவர்கிட்ட. இவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்றாங்க, சேது மாதவர் ஐயர்கிட்டையும் முனியாண்டியா பிள்ளைகிட்டையும் இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான் அப்படின்ன உடனே அவங்க 2 பேரும் சொன்ன உடனே இவரால் மீற முடியல. ஒருத்தர் உபதேசம் பண்ணவர், இன்னொருத்தர் தமிழ் ஆசிரியர். ஆகையால காளிமுத்தம்மான்றவங்கள சாமி கல்யாணம் பண்ணாரு இல்லறத்துல. அவருக்கு ஒரு பெண்ணு 2 பையன் அவருக்கு சாமிக்கு பிறந்தது. இப்படி இல்லறத்துல இருந்தாலும் சாமிக்கு நாட்டமே இல்லை. ஆனா இல்லறத்துல இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, உப்பு புளி காரம் நீக்கிதான் சாப்பிடுவார் சாமி. பச்சரிசியும் அதுல பச்சை பருப்பு கொஞ்சம் போட்டு அதை பொங்கி சாப்பிட்றதுதான் தன்னுடைய ஆகார நியமமா வச்சிருந்தார் சாமி. இப்படியே சாமி இருக்கும்போது அந்த எதுவும் சாப்பிடாதால உடம்பு இழைச்சி போச்சு சாமிக்கு. சாமியை சுற்றி இருக்கவங்கலாம் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி உப்பெல்லாம் கைவிட்டு, அதாவது விஷ பரீட்சையில நீ இறங்குற அப்படின்னா. சாமி ஒரு துளி கூட கவலைப்படல. அவங்கெல்லாம் சேர்த்து நீங்க இந்துப்பாவது சேர்த்துக்கங்கன்றாங்க. அப்போ பாருங்க சாமி சொல்றாரு, அப்படின்னா திருவுள சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுல அப்போ அவங்க கேட்குறாரு, திருவுள சீட்டில் இந்துப்பு சேர்த்துக்கலான்னா சேர்த்துப்பீங்களா? சாமி ன்றாரு. அவங்கள நீங்களே போட்டு நீங்களே எடுன்றாங்க. அவங்க அதை போட்டு இந்துப்பு சேர்த்து கொள்ளலாம் வேண்டாம் போட்டு எடுக்கும்போது சாமி உள்ள என்ன நினைச்சாரோ வேண்டாம் அதுதான் வந்தது.
பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு மாசத்துல பழைய மாதிரி சாமி அந்த தெம்பா வந்துட்டாரு. இது பெரிய ஆச்சரியங்க. உப்பு இல்லைன்னா என்ன ஆகும்னு ஜனங்களுக்கு தெரியும். புளிக்காரம் கூட பரவாயில்ல, உப்பு இல்லைன்னா அந்த உடம்பு ரொம்ப டல்லாயிடும். சாமி திரும்பி ஜம்முன்னு அருமையா ஆயிட்டாரு. அப்படியே இருக்கும்போது அவருக்கு துறவரத்துல ரொம்ப நாட்டம் வந்துட்டு, அப்போ சாமி என்ன பண்றாரு, 1894 வருஷம் அப்போ பங்குனி மாசத்துல ஒரு ரொம்ப தீவிரமாய் முருகனாண்ட உபதேசம் வாங்காத இருக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதுக்கு முன்ன பாட்டு எழுதும் போதும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புறேன். சாமிகள் ஆரம்பத்திலே சொல்றாரு, இந்த பூமியில் பிறந்த ஒருவரை, அதாவது சாமி காலத்தில் இருக்கிறவரை குருவாக ஏற்றுக்கொள்ள என் மனம் இசையவில்லை. ஆகையால் உன் மீது சந்தப்பாக்களை பாடிய அருணகிரிநாதரையே என்னுடைய மானசீக குருவாக வைத்து நான் பாடல்களை ஏற்றுவேன். அந்த பாடல்களோட முடிவுல குரு பக்திக்கு இலக்கணம் எங்க சாமி தான். ஒரு பாடல் முடியிலையும் அவரோட பேரை வைப்பாரு. ரொம்ப அற்புதமான ஒரு குரு பக்தி. இப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த 1894 பிறப்பன் வலசை, அந்த பூமி என்ன புண்ணியம் பண்ணிச்சோ தெரியல. அதையும் பின்னாடி ஒரு பாட்டுல சொல்றாரு, எத்தனையோ தலம் சுற்றி வந்தேன் மனம் எத்துணையும் அடங்கவில்லை, சத்தியமாய் பிறப்பன் வருஷத்தினில் தான் அவருக்கு அந்த மனம் அடங்கினதை அந்த பாட்டுல சொல்றாரு. அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலத்துல போய், அப்ப வெள்ளக்காரன் பீரியட்ன்றதுனால எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாராவது உண்ணாவிரதம் 2 நாள் 3 நாள் இருந்தா ஒரு பெரிய இஷ்யூ ஆகுன்றதால முறைப்படி, அதான் சாமியினுடைய எல்லாமே, அந்த ஊர் கிராம முனிசிப்பு முக்கியஸ்தர்ல போய் சொன்னோன்னா உங்களுக்கு இல்லாதா நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்க அதை ரிட்டன்ல பதிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் சாமிக்கு பிறப்புணவுல சில பாருங்க, மயானத்துல உலகத்திலேயே சுத்தமான இடம் மயானம்னுவாங்க. அந்த மயானத்துல சதுர குழி வெட்டி 6 அடிக்கு 4க்கு 4 சதுர குழி வெட்டி அதை சுத்தம் பண்ணி ஓரெல்லாம் பூசிட்டு மேலே ஒரு சின்ன கொட்டகை போட்டு சாமிக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சாமி உள்ள உக்காந்துட்டு சொல்றாரு, அவர் வழக்கப்படி தினமும் உச்சி போதில் ஒரு பிடி வைங்க, எனக்கு ஒரு இலையில் அன்னம், நான் எடுத்துக்கிட்டேன்னா மறுநாள் வைங்க, என்னைக்கு எடுத்துக்கலையோ நீங்கள் வைக்க வேணான்னு. கரெக்டாக 3 நாள் எடுத்திருக்காரு. 4ஆம் நாள் அந்த வச்சது காஞ்சி போச்சு, எடுக்கலாம். ஆனால் சாமி குழியில் உக்காந்த உடனே 6 நாள் அந்த போராட்டத்துக்கு நம்மளாலாம் முடியாது, அரை மணி நேரம் கூட உட்கார முடியாது. பாம்பு ஊறுறதும், ராத்திரி ஆனாக்கா பல்வேறு விதமான ஆவிகள் வர்றதும். ஒரு நாள் 6ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆவி அவரை முழுங்குற மாதிரி வருது. சாமிகள் அதெல்லாம் எழுதியிருக்காரு. அவர் வச்சிருந்த எட்டி தண்டத்தை எடுத்து வீசுறாரு. அது அது மேலே படாமையே போகுது. அப்புறமா தான் சாமி அந்த எட்டி தண்டத்தை வச்சுட்டு அவருக்கு உபதேசித்த அந்த 6 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 2 மைல் தூரம் ஓடி போய் அப்புறம் அடைஞ்சிருக்காது அந்த சரக்ஷர மந்திரத்தோட மகிமை. அதுக்கப்புறம் 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா முருகா, 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா இரவு எந்த சிக்கலும் இல்லை, சாமி அப்படியே அருமையா அந்த தவத்தில் இருக்காரு. அப்போ பழனி முருகன், அகத்தியர், அருணகிரிநாதர் இவங்க 3 பேருமா சாமி அந்த குழிக்கிட்ட நிற்கிறாங்க. முருகர் ஒன்றும் சொல்லலை. அப்போ அருணகிரிநாதரும் பாருங்க ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ பெரியவங்க, இவர் அகத்தியரும் எல்லா வகையிலையும் இவர் உபதேசத்துக்கு தகுந்தமானவர், கல்வி கேள்வியில் ரொம்ப சிறந்தவர். நீங்கள் உபதேசம் பண்ணலான்னு உடனே பழனியாண்டி அப்படியே ஞான தண்டாயுத பாணி குனிஞ்சு அவர் காதில் ஒரு மொழி உபதேசம் பண்ணார். அவ்வளோதாங்க. அப்படியே கண்டினியூவா 35 நாள் தவத்தில் இருக்காரு. 35ஆவது நாள் அவருக்கு ஒரு பெரிய அசீரரி கேட்குது, ஏகாதச ருத்திரர்கள் வருகிறார்கள் எழுந்திருக அப்படின்னு. இவர் மனசுல நினைக்கிறாரு, என் பெருமான் குமார பரமேஸ்வரன் உத்தரவின்றி நான் ஏன் மனசுக்குள்ள. உடனே அங்க பாருங்க, ஆம் இது அவனுடைய உத்தரவை எழுந்திருங்கன்ன உடனே எழுந்துக்க மனசு இல்லாம எழுந்து அந்த இடத்த சுத்தி அப்படி பார்க்குறாரு. முழு நிலவு, அதுதான் சித்ரா பௌர்ணமி. 2 மணி சாமி பார்க்கும்போது பார்த்துட்டு ஊருக்குள்ள வராரு. சில பேர் பார்த்துட்டு ஒரே சாமி, ஐயோ சாமி எழுந்து வந்துட்டாரு எல்லாம் பேச 3 நாள் பேசவே இல்லை சாமி. எல்லாரும் என்ன சாமி ஒண்ணுமே சொல்லலையேன்றான். எழுதி காட்டாரு, இந்த நிலை எனக்கு ரொம்ப சுகமா இருக்குன்னு. அப்போ நாங்களாம் என்ன பண்றது, நீங்க 5 அனுபவத்தை எங்களுக்கு சொன்னமே எல்லாம் சொன்னோம்னா அப்புறமா தான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு.
இப்படி அவர் இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் பொறுத்து சுவாமிகள் வந்து தல யாத்திரை பண்ற மாதிரி வர்றாரு. கடைசியா காஞ்சிபுரம் வர்றாரு. அங்க கூட ஒரு ஐயம்பேட்டை என்ற ஒரு இடத்துல முருகர் கோயில் இது. அங்க கூட பாடியிருக்காரு பாட்டு, கந்தக்கோட்டை மும்மணி கோவைன்னு பாடியிருக்காரு. காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வரும்போது சாமிகள் அங்க குமாரக்கோட்டத்துக்கு போல. அப்போ சாமி ட்ரெயினுக்கு கிளம்புறாரு. அப்போ ஒரு 18-20 வயசு பையன் அழகா செக்க செவேல்னு வெள்ளையில ஒரு துணியை போத்தின மாதிரி வந்து ஐயா உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு. அவருக்குலாம் யான் தென் தேசம்ன்றாரு. இங்க காரணம்ன்றாரு. இந்த மாதிரி தல யாத்திரை வந்தேன், குமாரக்கோட்டம் தரிசித்தது உண்டோன்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு தெரியாதுன்றார். வாங்க காட்டுறேனாரு. குமாரக்கோட்டத்தாண்ட வந்து நின்று இதான் குமாரக்கோட்டம், கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இப்படி திரும்புறாரு. அவரை காணும். அதை பாட்டில் எழுதியிருக்காரு பாருங்க. முருகனே அவர் கோயிலை காட்டத்துக்கு கொண்டு வந்தார். நான் எப்பேற்பட்ட ஞானிங்க. ரொம்ப இதெல்லாம் படிக்கும்போது அவரே எழுதியிருக்காரு. இதெல்லாம் பாடல்லாம் வருது. அப்படி அதை பண்ணிட்டு மன நிறைவோடு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா துறவரத்து இனி எப்பன்னு உபதேசம் ஆயாச்சு, தலையாத்தெல்லாம் பண்ணிட்டாரு. இனி நம்ம வந்து இதை இல்லறத்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அப்போ அவர் 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 பிறப்பு வயசுலேருந்து அது அதில் பாம்பன்லேருந்து கிளம்ப போகிறாரு. அப்போ அவங்க எல்லாரும் வந்து நீங்கள் கிளம்பாதீங்க இப்படி இருந்தா அப்படின்னாரு. சாமிகள் நல்லா கேட்கணும். நான் ஜார்ஜி டவுனில் இருந்தேன். என் காலத்திலேயே ஓட்டு வீடு இருக்கும், எங்கன்னா ஒரு மாடி வீடு தான் இருக்கும். சாமிகள் காலத்தில் அப்போவே சாமிகள் வீடு மாடி வீடு தான். என்னன்னா அவங்க பெரிய அவங்க அப்பா நல்லா வசதியான செல்வந்தர். அவர் சொல்றாரு, குமார பகவான் யாது செய்வோனோ அது செய்வன், இந்த மண்ணை இனி மிதிக்க மாட்டேன், கடைசியும் அந்த பக்கம் போல இந்த மண்ணில் நான் பிறந்து வளர்ந்து என் தாளாட்டினுடைய அந்த நன்றி கடனா என் பேருக்கு முன்னால பாம்பன்ற பேர் வச்சுக்குவேன். அப்புறம் தான் அவர் பாம்பன் சாமிகள்னு அவர் எல்லாம் கூப்பிடாரு. அங்கேருந்து வந்துட்டு மதுரையில் ட்ரெயின் ஏற போகிறார் சாமி. அப்போ நினைக்கிறாரு, சென்னை பட்டணம்னு ஒன்று சொல்கிறாங்களே அது எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியலையே, முருகா நாங்கள் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறார். உடனே சென்னையில் வைத்தியநாத முதலை தெருவில் பங்காரம்மான்னு ஒரு பெரிய முருக பக்தர் அந்த அம்மா கனவுல, அவங்களும் பெரிய செல்வந்தர். இதை மாதிரி ஒருத்தர் நாளை காலையில் மதுரையிலேருந்து வர ட்ரெயினில் வர்றார். அவர் உருவங்க அந்த அம்மாவுக்கு அப்படியே போட்டோ காட்சி மாதிரி காட்சி. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு சில அந்த குதிரை வண்டிலாம் வச்சிருக்கு, அந்த வண்டிக்காரை கூப்பிட்டு, நீங்கள் இத்த மாதிரி ஒருத்தர் வருவார், அவரே நீங்கள் நம்ம வீட்டுக்கு அழைச்சின்னு வரணும். சாமி அங்கே வந்து ட்ரெயினில் இறங்கணுன்னு அவர் அழைச்சின்னு வந்து வீட்டில் விட்டோன்னா அந்த அம்மாவுக்கு பங்காரம்மாவுக்கு அப்படியே கனவுல பார்த்தா மாதிரி இருக்கிறேன்னு அப்படியே சாஸ்தாங்க போயிட்டு சாமி எங்கள் வீட்டை தான். சாமி முதல்ல சென்னைக்கு வந்து தங்கினது வைத்தியநாத முதலை தெருவில் தங்கியிருக்காரு. சாமி வைத்தியநாத தெருவில் தங்கிட்டு இருக்கும்போது அப்போதான் சாமியினுடைய இந்த இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியணுமே, அவருடைய இந்த சண்முக கவசம் அந்த பாடல்கள்லாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாமிங்கள் ஒரு ரொம்ப பேர் சாமிக்கு அவரோட அந்த அணுக்க தொண்டராக இருக்கணும்னு இருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு 3-4 பேர். இவங்க எல்லாருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நடக்கிற ஒரு விஷயத்துக்கு உதாரணம் சொல்கிறேன். நிறைய பேர் சாமி ஒரு 4-5 பேருக்கு தீட்சை கொடுத்தாரு. இதை பார்த்துட்டு எல்லாரும் இப்போ என்ன மாதிரி எல்லாரும் போயிட்டு எனக்கு தீட்சை கொடுங்கண்ணா. சுவாமிகள்னா சுவாமிகள் தாங்க. சாமிகள் சொல்கிறாரு, என்னுடைய பாடல்களில் 100 பாடல்களை யார் பிழையின்றி சொல்வார்களோ அவருக்கு நான் தீட்சை அளிப்பேன் என்று கூறினேன். கூறி இத்தனை ஆண்டுகளாகியும் ஒருவரையும் காணோன்றாங்க. அப்போவே 100 வருஷத்துக்கு முன்னே இதான் நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா தீட்சை கொடுக்கறதுக்குன்னே நிறைய கம்பெனிங்கள்லாம் இருக்குது. இதில் திருவண்ணாமலையில் 1000 ரூபாவும், அதுவும் ஒருத்தர் வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்குறான்ற மாதிரிலாம் என்னங்க ஆன்மீகம் பாருங்க. சாமி அப்படி ஒரு நியமத்தை வச்சிருந்தாரு. அதே மாதிரி சாமியோட எளிமைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா, சுவாமிகள் சிந்தாரிப்பேட்டையில் வந்து ஒரு நிகழ்ச்சியில பேச போறாரு. போகும்போது இந்த மல்லிப்பூல ஒத்த சரம் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே போட்டிருப்பாங்க, இந்த கல்யாணத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கும் போது சாமி அந்த தெருவில் வந்து நிற்கிறாரு. நின்று இப்படி பார்க்குறாரு. கூட இருந்தவரை வந்து எதுக்கு பார்க்குறாருன்னு தெரியும். சாமி ஆடம்பரத்துக்காக செய்யல, உங்க மேல இருக்க அன்புனால இப்படி அவங்க பண்ணினாங்க.
மனித நரனுக்கா இவ்வளவு ஆடம்பரம், இதை நான் ஏற்கவில்லை, குமார பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறேன் சொல்லிட்டு கை கூப்பிட்டு அது உள்ள போனாரா சாமிங்க. பாருங்க எப்பட ஒரு 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 ஒவ்வொன்றத்திலையும் தன்னோட எளிமையை காட்டியிருக்காரு. சாமி இப்படி இருக்கும்போது வெளியே வரணுமே. முக்கியமான ஒரு விஷயம் நான் கேட்டீங்களா, 1918 சுவாமிகள் எல்லா கோயிலும் இருக்கும், எல்லாரும் படிக்கிற குமாரஸ்தவத்தை சாமிகள் நம்மளுக்கு அருகில இருக்காரு. அது 44 மந்திரம். ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, அதை 44 ஒரு பாட்டா நினைக்கிறாங்க. இல்லை, இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சுவாமிகள் எழுதின 6666 பாடல்கள்ல இந்த ஓம் சண்முகபதியே நமோ நமனா ஒரு பாட்டம். அதே மாதிரி 44 பாடலா போட்டிருக்காங்க. இந்த குமாரஸ்தவமும் சண்முக கவசம் பெரிய மந்திரங்க சாமி கொடுத்ததுல. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, அவர் பெரியவர் சைவ சித்தாந்த பேராசிரியர் வை ரத்ன சபாபதினு. அவரு சண்முகபதியே நமோ நம இந்த ஒரு வரிக்கு மட்டும் 2.5 மணி நேரம் விளக்கம் சொல்லியிருக்காரு. கிட்ட 44 வாரம் அவர் இந்த குமாரஸ்தவத்துக்கு 2 மணி நேரம், 2.5, 1.25 இப்படிலாம் சொல்லியிருக்காருன்னா அப்போ அதனுடைய இது பாருங்க. அப்போ சொல்லுவாரு ரத்ன சபாபதி சொல்லியிருக்காரு, நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம், இவ்வளவு இருக்கிற அந்த கருத்து இருக்கிற நம்ம சாதாரணமா நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ரத்ன சபாபதியை பேசும்போது ஒரு முறை சொல்றாரு ரத்ன சபாபதி, இதை விட வேற தேவையே இல்லை, உன் கையில பூ இருந்தா பாரு, பூ இல்லையா, பூ இருக்க மாதிரியே நினைச்சுக்கிட்டு மெதுவா சொல்லு, ஓம் சண்முகபதையே நமோ நம, ஓம் சண்மதபதையே நமோ நம, ஓம் சத்ரீவபதையே நம, இப்படி சொல்லிட்டு அமைதியா குமாரத்துவம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாரு. ஐயா, நான் இன்னை வரைக்கும் குமாரஸ்தவம், பகை கடிதல், சண்முகம் இது 3 சொல்லிட்டு வெளியே போவேன். மாலை நேரத்துல தேவாரம் எனக்கு ஞான சம்பந்தம் எனக்கு உயிர் கட்டி பிடிச்சி கொஞ்சம் மூளை இருக்கும் அவரை பாட்டெல்லாம் எனக்கு. ஏன்னா அம்பாளோட பாலை சாப்பிட்டு அவர் மொழிஞ்ச எல்லாமே மந்திரம். அப்படி ஒரு ஈடுபாடு எனக்கு. காலையில் இது 3 மாத்திரம் சொல்லிடுவேன். மாலையிலே அம்மா வீட்டில் உக்காந்தேன்னாக்கா தேவாரம் எல்லாம் சொல்லிடுவேன். மருந்தீஸ்வரர் கோயில் போனாக்கா 4 பாட்டை சொல்லுவேன். அதுலேயே அந்த சுந்தரமூர்த்தி சாமிகளோட திருத்தொண்ட தொகைன்னா தில்லை வாழந்தனர்தம் அடியார்ப்பும் அடியேன். பாருங்க, சுந்தரமூர்த்தி சாமிகளை பாடின மாதிரி சாமிகளும் அடியார்க்கு அடிமை நாமேன்னு 63 நாயன்மார்களையும் வச்சு பாடியிருக்காரு. இப்போ சாமிகளோட அந்த சண்முகத்தோட பெருமை உலகத்துக்கு தெரியணும்னு எம்பெருமானு ஒரு முடிவு பண்ணிட்டார் குமார பரமேஸ்வரன். சாமிகள் 1923 வருஷம் அப்படி சென்னையிலே அந்த தம்புச்செட்டி தெரு, லிங்கிச்செட்டி தெருன்னு அங்கே போயிட்டு திரும்பும்போது அவரோட காலில் அந்த குதிரை வண்டி, அப்போல்லாம் இரும்பு சகடம் போட்டுருவோம், அந்த இது முறிஞ்சு போச்சு அவருக்கு. உடனே ரத்தம் ஓடுது. அதை பாட்டில் எழுதுறாரு, அந்த ரத்தத்தை பார்த்தா பேய் கூட அழுவுமா, அவ்வளோ ரத்தம் போதும். ஆனால் உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கவங்க நல்லவங்களாம் சாமிகளை எடுத்துக்கிட்டு ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்ண மன்ரோ வார்டில் சாமி அட்மிட் பண்ணுறாங்க. 11ஆம் நம்பர் வார்டு அது பேர். அந்த வார்டில் சாமியை அட்மிட் பண்ணவுடனே சாமிக்கு வேணுன்ற ரொம்ப முக்கியமானவங்களாம் சாமியை பார்த்துட்டு அழுகுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணிய தாசர். அவருக்கு இங்கே முன்ன சமாதி இருக்கு. அவருக்கு சாமியோடது ஜீவ சமாதி, அவருதும் சமாதி. ஆனாலும் அவருக்கு ஏன் இடம் கொடுத்தாருன்றதை நான் இப்போ சொல்ல வரேன். ஒரு 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 குருவாண்டு எப்படி இருக்கணுன்றதுக்கு சுப்பிரமணிய தாசர் தான் உதாரணம். அந்த சுப்பிரமணிய தாசர் அவங்க வீட்டம்மாலாம் பாப்பாத்தி அம்மா அவங்க பேர், அழுது புலம்புறாங்க. அப்படி அழுது, சாமி உங்களுக்கே இப்படி ஆயிடுச்சு, இந்த சண்முக கவசத்தை பற்றி நாங்கள் வெளியே எப்படின்னா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது சண்முக கவசத்தால் தான் இது கியூர் ஆக போகுதுன்னு. அதையும் சாமிகள் அசோக சாலவாசத்தில் சொல்கிறார் ஒரு இடத்துல, நல்லா கவனிக்கணும். மூவரே சண்முக கவசம் சொல்லும் நாவராயினர் தத்தமின் அந்நியம். அவங்க வீட்டில் சொன்னாங்களாம், மூவருள்ளும் முன்னாமல்லிக்கேனியான், அதாவது சுப்பிரமணியதாசர் மாவுரம் கொடு நீடு வழங்கினான். இதை அண்டர்லைன் பண்ணோம். நான் சண்முக சொல்றேன், அண்டமாய் அவனியாக நோ, உணர்ந்து சொல்லணும். அண்டமாய் அவனியாகி அரியவனா பொருளதாகி நீங்க சொல்லுங்க. எப்படிங்க அந்த பாட்டு? இந்த பாட்டுக்கு ஒரு லைன்ல சொல்றேன். உயிரெழுத்து 12,
அதை பாருங்க, அந்த 12த்துலேயும் அந்த அவு வரைக்கும் வர வரைக்கும் உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் நமக்கே தெரியாதுங்க. அவ்வளோத்தையும் சொல்லியிருக்காருங்க. அகங்காலை காக்க வரைக்கும் சொல்லியிருக்காரு உச்சந்தலையிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெய்யெழுத்து 18. அந்த 18க்கு பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படக்கூட வியாதி, என்னென்ன தொல்லை, அது இது. நான் அது வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கின டாக்டர்கிட்டே, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 30 வருஷம் முன்ன காட்டணும்னா அவர் என்னை வந்து ரொம்ப இதோ, யோ இவ்வளோ இவ்வளோ வியாதி இருக்கிற எனக்கே தெரியாது ஏன்னாரு. அப்போ பாருங்க, சாமி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அந்த சண்முக கவசம் வெளிப்படக்கூடிய காலம் அது. சாமி அடிபட்ட நேரம் காலில். அப்போது அதை கூட இதில் சொல்லுவார், 8வது பாட்டில் இதே சண்முக கவசத்தில் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு முன்கூட்டியே. ஏரகத்தேவன் என்தால் இரு முழங்காலும் காக்க, சீருடை கணைக்கால் தன்னே சீரலை வாய்த்தே காக்க, நேருடை பரடிரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க, சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்கன்னு எழுதியிருக்காரு. இது வெளியே வரத்துக்கான காலம். இவங்க 3 பேரும் இடைவிடாது. அதுலேயும் சுப்பிரமணிய தாசர் அல்லும் பகலும் அதே சண்முக கவசமே இருக்கும்போது, அப்போது அந்த ஒரு நாள் அவர் அதை படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த ஏரகத்தேவன் என் தாள் இரு முழந்தாலும் காக்கும்ல, எந்த டிவி எதுவும் இல்லாத காலத்தில் சுப்பிரமணிய தாசருக்கு அந்த காட்சி கிடைக்குது. ஒருவேளை அந்த அதை முறிஞ்சதை பார்த்தா படம் இருக்கும், பாருங்க இப்படி இருக்க வேண்டியாலும் இப்படி இருக்கும், இப்படி இப்படி வரத்துக்காக தூக்குது. அதுக்கு முன்னே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அப்போது ஆங்கிலேய மருத்துவத்தில் அந்த அம்மா தான் அந்த 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 எலும்பு முறிவுக்கெல்லாம் வந்து சீஃப் டாக்டர். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு சோதனை பண்ணிவிட்டு, மருந்து மாத்திரெல்லாம் வந்து உப்பு புளி காரம் சாப்பிட்றவங்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் உலகம் பூரா, உங்களுக்கு இது எதுவுமே வேலை செய்யாது. அப்போனா என்ன அர்த்தம்னா, சொல்லாமல் சொல்லிட்டாங்க, அதை உடைஞ்சதை அதை அப்புறப்பட்டணுன்ற மாதிரி. சாமி இறைவன் யாது செய்வனோ அது செய்வனு இருந்துட்டாரு. இங்கே பாருங்க தேவ வைத்தியம் நடக்குது. ஒரு வேலை இப்படி இருக்கிறத ஒன்று முட்டை கொடுத்து இன்னொன்று பத்து சரியா. 11வது வார்டில் 11வது நாளில் இந்த காட்சி சாமிக்கு கிடைக்கிது. இவருக்கு கிடைச்சிது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு, அதாவது அந்த ஜிஹெச்சுக்கு மேற்கு பக்கத்தில் ஒரு பொன்னிற மயில் பெருசும் ஒரு பச்சை நிற மயில் கொஞ்சம் சின்னதாகவும் ரொம்ப நேரமாக அந்த மாலை அந்த சாயரட்சன்னு வாங்க பாருங்க, அந்த நேரத்தில் ஆடுது. சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சு திருப்பி இன்னொரு நாள் சாமி பட்டுன்னு வரும்போது இங்கே அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு குழந்தை வடிவில் சாமியோட அந்த தலாணி மேலே காலை வச்சுட்டு ஒரு குழந்தை, என்ன பாக்கியம் பண்ணியிருக்காரு நம்ம சாமி. முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு. முருகப்பெருமான் வந்து அவரோட கட்டிலில் படுத்து அந்த காலை வைக்கிறார். தீட்சை, அதெல்லாம் தீட்சை. திருப்பி திருப்பி சாமி அப்படி தடவுறாரு, மறைஞ்சிட்டாரு. இவ்வளோ நடந்துங்க. சாமிகள் எழுந்துக்க முடியாத இருக்கிறதுல மறுநாள் காலையில் அந்த அம்மா ஆங்கிலேய மருத்துவர் வருவார். அதை எழுத செம்மணி திருமேனி உடையவரார், சிவப்பாக இருப்பாங்களே அவங்க வந்து காலையில் பார்த்துருக்காங்க. சாமி நடந்து வரதை பார்த்துட்டு வாயில் கை வச்சு வீல்னு கத்துனாங்களாம். வாட்ட மிரக்கல்னாங்களாம். என்ன அற்புதம் இது! அதை அப்படியே அந்த அம்மா பதிவு பண்ணிட்டாங்க. மிரக்கல் ஸ்டில் ஹேப்பனிங் இன் இந்தியா. இந்தியாவில் இப்போதும் அற்புதங்கள் நிகழ்கின்றன. சாமி பாருங்க எவ்வளோ பெரிய காரியத்தை நாட்டி வெள்ளைக்காரனையே வந்து அந்த அம்மா இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அப்போது அவருக்கு ஒரு உத்தரவு இல்லை, இன்னும் 15 நாள்கள் இருக்க, அதுக்கப்புறம் போகலான்னு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் சாமிகளோட அந்த பாடல்களுடைய கருத்து எல்லாம் வெளியே வந்தது. திருப்பி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, சாமிகள் எழுதின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது நான் படிச்சிருக்கேன். உண்மையாக சொல்லணுன்னா பிஹெச்டி சப்ஜெக்ட் எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ வந்து ஒரு 1வது 2வது தான் போச்சுன்னு சாமி அதை படித்து பார்ப்பேன். ஆனால் சில பேர் எழுதியிருக்காங்க விலகம், அந்தெல்லாம் எனக்கு சரியாக படல. ஆனால் சாமிகள் 2 புஸ்தகம் எழுத படிச்சுட்டானா வாழ்க்கையில் அவங்க வந்து அதுக்கப்புறம் நேராக அடுத்த ஜென்மத்துக்கே இருக்காது. ஆனால் அதை உணரணும், படித்தா மட்டும் இல்லை, அதை உணரணும். தகராளிய ரகசியம் திருப்பா. என்ன சாமி கிரேட்டுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வேற யாரும் உரை எழுதிட்டா தப்பாக எழுதிடுவாங்களாம், தானே உரை எழுதியிருக்காரு. அதான் பெரிய ஆச்சரியம். இதுக்கு தான் உரைன்ற மாதிரி எழுதியிருக்காரு. எவ்வளோ எழுதிட்டாருங்க. 6666 பாடலில் 6 மண்டலமாக பிரிச்சிருக்காருங்க. இதில் எங்கே வந்து எதுக்கு தெரியுமா ரொம்ப அழுத்தம் கொண்டு வர்றார், அதான் சாமி மேலே கருணை. எனக்கு அவரோட கருணையை நினைச்சு இந்த சண்முக கவசத்தை தாங்க அப்படி ஹைலைட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, பரிவேற் பெரியாய்
நீவிற் பாராயணம் செய்கின்ற சண்முக கவசம் ஒன்று போதுமே உன்னை எந்நிலையிலும் காக்கும். தனிமையில் வழி நடக்கும் போதும் யாதானும் ஒரு துன்பத்தில் அகப்பட்ட போதும் சண்முக கவசம் உன்னை காக்கணும். திருப்பி சொல்றார் உன்னரத்துல, நாளொன்றுக்கு ஒரு முறை சண்முக கவசம் பாராயணம் செய்யத்தக்கது. மிக்க துன்ப நீக்கமாயின் 6 முறை பாராயணம் செய்க. மெதுவா நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னாங்க 10 நிமிஷம், அங்க 6 முறை பண்ணோம்னா 1 மணி நேரம். சூப்பர். இந்த சண்முக கவசம், குமாரஸ்தவம், நான் சொன்ன பாருங்க, குமாரஸ்தவம், பகை கடிதல், சண்முக கவசம், இது 3ம் நான் சொல்லி பார்த்துருக்கேங்க. மெதுவா 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகலை, 18-20 நிமிஷம் மேலே. நான் என்ன கேட்குறேன், ஜனங்க கிட்ட அன்போடும் ரொம்ப அக்கறையோடும் ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம். இது நல்லா போகணுன்னா, நம்மளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும்னா ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ணலாமே. நீங்க 2 லட்சம் செலவு பண்றதை விட 20 நிமிஷம் இது 3த்தையும் ஆரம்பத்துல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லிட்டு உக்காந்து குமாரஸ்தவம், பகைய கட்டுதல், சண்முகோசம், இது 3த்தையும் ஒருத்தர் வேலையை சொல்லிட்டு போனா அவங்க தோத்ததா சரித்திரமே இல்லை. அவர்களோட நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். அத்தோடு நிறுத்திடக்கூடாது. இன்னும் நிறைய பாட்டு எல்லாம் இருக்கு. இப்போ அம்மாலாம் போட்டிருக்காங்க புக்கு, அதெல்லாம் தினம் படிக்கணுன்றதுக்கு தான் போடுறாங்க. ஆகையால இது ஒன்று சாமியோட வாழ்க்கையில இப்படி நடந்தது. இன்னொரு பெரிய கிரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் எவ்வளோ மகான்கள் நமக்கு தெரியாதே எவ்வளோ பேர். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்குவேன். எப்படியோ எனக்கு எவ்வளோ மகான் இருக்குனாலும் தெரியாது. ஆனால் ஒரு அத்தன்டிக்கா ஒரு 150 வருஷத்துக்குள்ள ஜீவசமாதின்னு கேட்டிங்கனாக்கா சக்கரவர்த்தி ஆகிய ஸ்ரீமத் பாம்பன் சாமிகள் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமிகள் 1929 வருஷம் மே மாதம் 30ஆம் தேதி சுவாமிகள் சென்னையில் வந்து சமாதி ஆகிறார். அதுக்கு முன்ன கரெக்டாக கேளுங்க, டேட்டோடு சொல்கிறேன். 15/5/1929 திருவான்மியூரில் ஒரு இடம் பாருன்னு இந்த இடத்த பேசுறதுக்கு அனுப்புகிறாரு. ஒரு துளி தான் கொடுப்பாராம் சாமி திருநூறு. இதை கொடுத்து திருவான்மியூரில் இடமா தெரிஞ்சு போய் சாமிக்கு நம்ம அதை பண்ண போகிறோன்னு. அதே மாதிரி சாமிக்கு என்னவுன்னா இந்த இடம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னாக்கா, அது விலை 450 ரூபா 400 ரூபா சொல்கிறாங்க. விலை இல்லை. ஒரு மகான் தன்னுடைய சொந்த காசுல ஒரு இடம் வாங்கி பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு இவராக தான் இருக்கணும். அது இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் வந்து சுந்தரமையர். சாமி பேரை சொன்ன சாமிக்கு தான்ட்டாராம். அப்படி ஒரு இடத்த வாங்கிட்டு சாமிகள் அந்த 30ஆம் தேதி சமாதி ஆவத்துக்கு முதல் நாள் பெங்களூர் போகிறதுக்கு ஏற்பாடு முன்கூட்டியே இருந்தது. சாமிகள் முதல் நாள் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, புகை வண்டி பயணத்தை ரத்து செய்து விடுங்கள், நாளை காலையில் முக்கியமானவங்களாம் வர சொல்லுங்க. சென்னையில் ஜார்ஜி டவுனில் நம்புலியர் தெருவில் மாடியில் எல்லாரும் வந்துட்டாங்க. இதுதான் ஹைலைட் சாமி லைஃப்பில். இது எங்கேயுமே நடந்ததா எனக்கு சரித்திரமே இல்லை. நான் வந்து குறைஞ்சது ஒரு 200-250 மகான்களை பற்றி படித்து பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாரையும் நான் வணங்குறேன். ஆனால் இவ்வளோ அத்தன்டிக்காக யாருக்குமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா வந்தது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, சச்சிதானந்தம் பிள்ளை பிஏபிடின்னு அப்போ வந்து எஜுகேஷனல் ஆஃபீஸரு. இப்படி பெரிய பெரிய அதிகாரிங்கள்லாம் ஒரு 20-25 பேர் இருக்காங்க. அப்போது சோழவரத்தில் வந்து அவர் வயசு சின்ன பையன் நடேச சுவாமிகள்னு. அப்போ அவர் வந்து ரொம்ப இளமையான வயசில் அப்பப்போ சாமி பஸ் அவரும் தெரிஞ்சது வந்து பார்த்துருக்காரு. அப்போ எல்லாரும் உக்காந்தவுடனே ஒன்றுமே ஸ்பீச்சே கிடையாதுங்க. சாமி உட்காந்த இடத்துலேருந்து 10 அடி தாண்டி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு அமைதி. சாமி எல்லாரையும் ஒரு முறை பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அது குட் பை சொல்ற ஒரு பார்வையா இருக்குமோன்னு நினைக்கிறேன். முருகா, அப்போ அந்த இதை சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சாமி லேசா கண்ணை மூடி இந்த மூச்சை பின்னாடி இருக்கிறவர் கேட்குற மாதிரி இழுத்தாராம். அவர் சொன்னார் பார்த்தவர். அப்படி இழுத்தா எனக்கெல்லாம் இழுக்க தெரியல. அப்படியே இழுக்கிறாராம் சாமி. இழுத்து கண்ணை அப்படி மூடுறாருங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு 10 நிமிஷம் பொறுத்து இப்படி லேசா வலது பக்கம் சாஞ்சா மாதிரி இருந்ததுதான். கொஞ்சம்தான். என்ன மாதிரி நம்பாதவங்களாம் இருப்பாங்க. ஆனால் சாமி கூட இப்படின்னோடனே அடுத்த ஒரு நிமிஷத்துல ஸ்ப்ரிங் மாதிரி மறுபடியும் சக்கரவர்த்தி அப்படி உட்கார்றாரு. இதில் இன்னும் ஒன்று நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ சமாதி பார்த்துருப்பீங்க.
நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாரையும் வணங்குறேன். இப்படி 2 காலை மடிச்சு ஒண்ணுமில்ல, அதுவும் இப்படி போடுவாங்க இந்த யோகத்துல. அப்படி போட்டு அது வந்து சிவலிங்க பீடம் மாதிரி மேல சாமி சிவலிங்கம் மாதிரி. முருகா இப்படி யாருன்னா பார்த்துருக்கீங்களாங்க? அவரே சிவலிங்க மேனி ஆயிட்டாரு. அந்த படம் நீங்க உள்ள போய் எடுக்கலாம். நம்ம கடைசியா அந்த குகசாயி சென்னையில எடுத்த படம் நம்ம அரைச்சாலை உள்ள இருக்கு. நீங்க அந்த படம் பாருங்க. இப்படி யாராவது அப்படி ஒண்ணு சாஞ்சிருப்பாங்க, இல்ல எப்படியோ இருக்கும். இப்படி கண்ணை மூடி ஒரு தவ நிலையில யாருன்னா சமாதி ஆயிருக்காங்களான்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை. முன்னாடி இருந்திருக்கலாம், சமீபத்துல இதெல்லாம் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான மகான்க. இந்த மகானோட இடத்துக்கு வந்து பலன் பெற்றவங்க எண்ணில் அடங்காதவங்க. ஆக எல்லாரும் இந்த நல்ல நாள் எங்களோட கனவு ரொம்ப என்னுடைய சந்தோஷத்துக்கு உண்மையா சொல்லலாம். என் கல்யாணம் அன்னைக்கு சந்தோஷத்தை விட நான் 10 மடங்கு சந்தோஷமா இருக்கேன். சாமி போட்ட பிச்சை என் வாழ்க்கையில. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2018 நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் இவன் எழுந்து வருவானாங்க. ஆனாங்க அந்த சண்முக கவசம் தேவார திருவாசகத்தை இருக்கிற வலிமைக்கு நான் தாங்க உதாரணம். எங்க சொந்தக்கார பொண்ணு, எங்க அண்ணன் பொண்ணு சொல்லிச்சு, சித்தப்பா உன்னை பார்த்தே நான் சாமியை இப்போ அதிகமாக கும்பிட்றேன். எப்படி நீ வந்துட்ட? அதுவும் ஃபீனிக்ஸ் மாதிரி பழைய மாதிரியே வந்தேன்றாங்க. நான் சொன்னேன், எங்க சாமி போட்ட பிச்சம்மா. அதனால எல்லாரும் தினம் ஒரு நேரம் ஒதுக்கி இறைவனை வணங்கிட்டு வெளியே போங்க. காலையில் நான் சொன்ன மாதிரி இந்த 20 நிமிஷம், ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம் உங்களுக்காக 20 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. காலையில 20-25 வயசுல ஆரம்பிங்க. பின்னாடி போக போக 40-50 வயசுல 1 மணி நேரம் ஒதுங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. இது வந்து யாகசாலை. ஆமா, இப்போ கும்பாபிஷேகத்துக்காக இங்க வந்து அந்த பூஜைகள் எல்லாம் 6 கால பூஜைகள்லாம் பண்ணிட்டு அந்த குடமுழுக்குக்காக அந்த அதில் இருக்க கும்பத்தில் இருக்க அந்த தண்ணீருக்கு சாதாரண தண்ணீருக்கு மந்திர உச்சாரணம் மூலயமா அதுக்கு மேற்கேற்றி மந்திரபூர்வமான அபிஷேகம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு இங்கே நடக்குது. இந்த படம் அங்க நின்று இருந்தது இல்ல, அப்போ இருக்கும்போது ஒரு 5-6 வருஷம் இதை தொடைப்பேன் நான் தான் காலையில. அப்போ ஒரு நாள் ஒரு 5 வருஷம் வந்தாச்சு திரும்ப தொடைக்கும் போது, இங்க தொடைக்கும் போது இதுல இப்படி பாக்குற தலைகையா இதுல முகம் தெரிஞ்ச மாதிரி இருந்து. அப்புறம் இறங்கி பாக்குறேன், எல்லாத்துலயும் ஒரு அந்த ருத்ராட்சத்துல முகம் தெரியும் பாருங்க. 2 கண்ணு மூக்கு வாங்கி இங்க நின்று பாருங்க, தெரியல. நல்லா பாருங்க, ஒண்ணு விடாத பாருங்க. சிலதுல நல்லா தெரியும். அந்த இங்க வரதெல்லாம் ரொம்ப நல்லா நீங்க இருந்து பாருங்க. இந்த ஒரு ருத்ராட்சம் எங்கன்னா பாத்துருக்கீங்களா? முடியவே முடியாது. சாமி கொண்டுதான் இது சாமியோட கோசாய சின்னல கடைசியா அவர் போட்டிருந்தா அந்த தெரியுமா? இப்ப தெரியுமா? நல்ல வெளியே தெரியுதா? வெளியே தெரியுது. உங்களுக்கும் சாமிகளுடைய அருள் இருக்கு, அதனாலதான் உங்களால வர முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு வாழும் தெய்வம், ஒரு அந்த அவருடைய ஆன்மா வந்து இங்கேதான் நம்மளுக்கு தான் அருள் சொல்லுது. அதனால அவருடைய இது வந்து மிக சிறப்பு. சாமி ரொம்ப சக்தி உள்ள சாமி. நான் ஒரு 40 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சக்தியா இருக்கும், அமைதியா இருக்கும், வந்து மனசுக்கு திருப்தியா இருக்கும், வந்தா சந்தோஷமா இருக்கும். வீட்டுல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இங்க வந்தா கொஞ்சம் சந்தோஷமா. நீங்க எங்க புவனேஸ்வரி. ரொம்ப வருஷமா பார்த்துன்னு தான் இருக்கேன். நானும் வேண்டி இருக்கேன், நடந்திருக்கு, நடந்திருக்கு. அதுக்கோசம் நான் பார்த்திருக்கேன். அன்னதானமும் சாப்பிட்டிருக்கேன். அன்னதானம் சித்ரா பௌர்ணமிக்கு எல்லாத்துக்குமே போயிருக்கேன். ரெகுலரா ஆமா. என்ன சாப்பாடு கொடுப்பாங்க அதை சொல்லுங்க. சாம்பார் சாதம், ரசம். பண்டிகை நாள்னா வடை பாயசத்தோட போடுவாங்க. சாதாரண டைம்ல ரசம் சாம்பார் அப்படி சாப்பிட்டுருவாங்க. அது முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு அத சொல்லுங்க. ஆமா, முதல்ல எடுத்துட்டு போய் சாமிக்கு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் அந்த பாட்டும் சொல்லுவாங்க. ஆமா, பாட்டு நல்லா அந்த பாட்டுலாம் நான் பாடியிருக்கேன், நல்லா பாடியிருக்கேன். ஆமா, இருக்கும். அது கரெக்டா அந்த டைம் 12 மணிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆமா, நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருமே போய் ஆமா, எல்லாரும் எங்க ஃபேமிலி
இடத்துலயுமே சாப்பிட்டுருக்கோம். அது இல்லாம எங்க அத்தை நிறைய பேர் போய் சாப்பிட்டுருக்கோம். நான் சின்ன வயசுல போய் விளையாடுறது எல்லாமே அங்கதான் விளையாடு. அவர் சின்னதா இருக்க சொல்ல அந்த ஹோட்டல்ல போய் பாப்பேன் நானு. அதுல இருப்பாரு அழகா, அதுல பேசுவாரு அவரு. நான் போய் பாப்பாடி எட்டி ஒரு மாதிரி இதுவா இருக்கும், விளையாடி இருக்கேன். அப்ப ரொம்ப வருஷமா பாத்துக்கேன். 40 வயசு பாத்தீங்களா நீங்க போது எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படியா இருக்குல்ல, ஒரே சூப்பரா பிரபல்யமா இருக்கு இல்ல. கும்பாபிஷேகம் நடக்கும். நான் பௌர்ணமி டைம்ல போயிருக்கேன். எங்களுக்கு எல்லாருக்கும் பூர்வீகம் அடையாறு. எங்கள் அப்பா கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணதுனால நாங்கள் மட்டும் சாமி இருந்த அந்த ஏரியாவில் ஜார்ஜ் டவுனில் வைத்தியநாதமூர்த்தி தெருக்கு பக்கத்தில் சுப்பிரமணியமூர்த்தி தெருவில் இருந்தார். என்ன அழுவன்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் வாத்தியாருங்க அந்த தெரு வராத தெருவில் வைத்தியநாதமூர்த்தி தெரு ஒரு தெரு, அங்கே தான் கோலி விளையாடுவேன். ஏன்னா வாத்தியார் வந்தாங்கன்னா அப்போல்லாம் அடிப்பாங்க, குட்டுவாங்க. அங்கே விளையாடுவோம். சாமி பாரு இடம் கொடுத்துருக்காரு. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நம்பளையர் தெரு, சாமி இருந்த இடத்து தெருவில் போயிட்டு கிருஷ்ணமூர்த்தி வாடா கிளம்பலான்னுவேன். அவனும் வருவான். இப்படி போவான் அந்த தெருவில். ஒரு 18-20 வயசு ஆகும்போது அந்த வட சென்னைக்கே உரிய கலாச்சாரம் அந்த சார் போட்டான்னுவாங்களே அது அப்படியெல்லாம் போயிட்டு வாழ்க்கையில், அதாவது எங்கள் அப்பா வந்து கஷ்டப்படுற அளவு நடந்துட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எங்கள் அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டாருங்க. எங்கள் அப்பா வந்து சாமி மேலே தீவிர அடியார். அவர் கடைசியாக சொன்னார், என் புள்ள சாமி பாட்டெல்லாம் இப்படி பாடுறானே, நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அவன் பணக்காரனானா இல்லையா, என் பையன் சாமி பாட்டு பாடுறான் அப்படின்னாரு. பாருங்க, இதை முடிக்கிறேன். மேலமும் அடிக்குது. ரொம்ப சந்தோஷங்க. சாமியோட வாழ்க்கையில எனக்கு போட்ட பிச்சை. சாமி என்ன கரெக்டாக சொல்லணுன்னாக்கா ஒரு களிமண்ணை ஒரு உருவமாக ஆகிட்டார் என்ன, அவ்வளோதான். களிமண்ணே ஆகினாருனாக்கா ஓரளவு நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா ஆக்கிடுவாரு. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. நான் தான் ஆமா இல்ல இந்த நாள்ல உங்களோட பேச இவ்வளவு செய்திகள். நானும் வந்து டாக்டரேட் பண்ணாங்க, நான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து நான் என்ன நினைச்சுக்கிறேன், ஐயோ நம்ம வந்து ஒரு கால் தூசி கூட இல்லையே. ஏன்னா எனக்கும் வந்து ஐயா மேல அவ்வளவு இது, எங்க ஐயாவாலதான் நாங்க இங்க இருக்கோம். எனக்கு ஐயாவை வந்து கொடுத்ததே, பாமன்சாமி ஐயாவை காமிச்சதே வந்து எங்க அப்பா கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞர். அவர் வந்து இல்லை இந்த நேரம், அவர் வந்து எங்களை ஒரு வழி நடத்தி எங்களை கூப்பிட்டு வந்தாரு. இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்த நிலையிலலாம் நான் இருக்கிறதுக்கு ஐயாவுடைய ஒரு இதுதான். எங்க அப்பாவுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்றேன். ஏன்னா எங்க அப்பா வந்து நிறைய ஜட்ஜிங்க எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஜஸ்டிஸ் சிங்கார் அவரு எங்க அப்பா தான் முதல்ல இங்க பௌர்ணமிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்பா வந்து சுவாமிகளுடைய மிகப்பெரிய ஒரு பக்தர், அன்பர். அதனால இந்த நேரத்துல திரு கோபாலகிருஷ்ணன் எங்க அப்பாவை வந்து இந்த நேரத்துல நான் நன்றியோட நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.